படம் பார்க்கும்போது தேவயானிமெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக வனிதா பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் இருந்து நல்ல இருந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன். அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி, அது ஒரு பரபரப்பா அப்பா ரோஜா சொல்ல முடியும் கல்யாணம் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க, அது ஒரு பரபரப்பு செய்தி. ஆனா உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி. நான் சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் நடிகரோட, அடிப்பாவி இப்படி பண்ணிட்டாங்க. அதான் வந்து யாருமே வந்து நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாம ஒரு ஷாக் கொடுத்தீங்க. அந்த வகையில வந்து உங்களுடைய கல்யாணம். ஆனா அதுக்கு பிறகு வந்து உங்க வாழ்க்கை இருக்கு இல்லையா, நிச்சயமா நடிகர்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்க ஒரு உதாரணமா இருக்கீங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்துல இல்ல, மனசுல இருக்கு. மரியாதைங்கிறது மனசுல இருக்கு. அந்த குடும்பத்தை அவ்வளவு அழகா நீங்க வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு 2 அழகான பெண்களை கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களை. உண்மையாவே வந்து நீங்க வந்து உங்க தம்பி பேசுறாரு, பேசும்போது அவர் உங்க மாதிரி தான் நான் பார்த்தேன். அவ்வளவு அவங்க அம்மா இருந்தா எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சீங்க நீங்க, அவ்வளவு பெருமிதமாகவும். ஏன்னா உறவுங்கிறது அதுதான். அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளவு அழகா சொல்லிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைய நீங்க வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்துல அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ பெருமிதம், அப்படி வந்து ரசிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லு அப்படின்னு போது ரசிக்கிறாங்க. அதுதான் தமிழர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க. நிச்சயமா ரசிகர்கள் எல்லாரும் நீங்க இந்த படத்தை வாழ்த்தணும்.